வணக்கம். நான் தாமரைமான ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு கீரை போண்டா செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப்பு கடலை மாவு போட்டுக்குவோம், ஒரு கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் போடுவோம். அதை கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்குவோம். கொஞ்சம் இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை கூட வந்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சுக்குவோம். பிசைஞ்சிட்டு அதுக்கு தேவையானது ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்குவோம். போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய் கொதிச்சுன்னு இருக்குது, அதுலேருந்து ஒரு 2 கரண்டி எண்ணெய் மொண்டு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா நல்லா கரகரப்பாக இருக்கும் போண்டா சாப்பிட்றதுக்கு, அதுக்கு தான் எண்ணெய் போடுறது. சிறுகீரை பொடியாக கட் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கோம், அது போட்டுக்குவோம். போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஆப்ப சோடா மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்டுட்டு அதுக்கும் நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்னதாக எடுத்து நம்ம போண்டா போட்டு எடுத்தோம்னா நல்லா சுவையான போண்டா ரெடி ஆகிடும். இது நம்ம டீ கடைங்களில், தெரு ஓரத்துங்களில், டீ கடைங்களில், பெரிய பெரிய கடைங்களில் எல்லாத்துலேயுமே விற்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை போண்டா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.